Hi friends, welcome to Ramesh Corner. April 14th வரைக்கும் ஷட் டவுன். வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. காய்கறி மற்ற விஷயங்களும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து தக்காளி சாதம், அதாவது தக்காளியும் பச்சை மிளகாய் வேறு வெங்காயம் மட்டும் இருந்தால் போதும். நம்ம வந்து எப்படி ஸ்பெஷலாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து தக்காளி சாதம் செய்யலாம். அதுவும் வந்து ஷட் டவுன்றனால நிறையா மேல்ஸ் வீட்டில் இருப்பீங்க. நம்மளா வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்றது எப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு ரெசிபி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ. வானலை வச்சு நல்லா எண்ணெய் கொதித்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கொதித்து வந்ததுக்கப்புறம் வந்து சிம்மில் போட்டுக்கோங்க அடுப்பை, அப்போ தான் கொஞ்சம் கருகாது. அப்படி இல்லைன்னா வந்து கருகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சோம்பு அதை போட்டுட்டு அதை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. ஆனால் முக்கியமாக கருகாமல் அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பிரியாணி இலை, பே லீஃபு அது கொஞ்சம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிராம்பு 2 கிராம்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பட்டை இருக்குல்ல, பட்டை கொஞ்சோண்டு பட்டை, அது ஒரு 4 துண்டாக உடச்சி பட்டை போட்டுட்டேன். அதை போட்டுட்டு நல்லா வதக்குங்க. அது நல்லா வதக்கிட்டு இருக்கும்போது நல்லா சாப்ட் பண்ண ஆனியன் வந்து பெரிய ஆனியன் வந்து நான் ஒரு ஆனியன் போட்டிருக்கேன். ஒரே ஒரு ஆனியன் தான், நல்லா பெரிய சைஸ் ஆனியன் போட்டிருக்கேன். அந்த ஆனியன் போட்டு கொஞ்சம் அப்படியே வதக்குங்க. நல்லா வதக்கிட்டே இருங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பில்லை, அதை நல்லா வந்து கையில் கொஞ்சம் அப்படியே மசிஞ்ச மாதிரி போடுங்க. முன்னாடியே எண்ணெய் போட்டதுக்கப்புறம் அதை போட்டிருந்தீங்கன்னா அந்த வாசனை சரியாக வராது. இந்த மாதிரி வெங்காயத்தை கொஞ்சம் வதக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அதை போட்டிங்க அப்படின்னா அந்த அரோமா, அந்த வாசனை வந்து கருவேப்பில்லை வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை மிளகாய் வந்து 3 பச்சை மிளகாவை நான் நல்லா கீறி வச்சுருக்கேன். இந்த கீறி வச்ச பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாவை நான் அதில் ஆட் பண்ணுறேன். 3 பச்சை மிளகாய் அதில் ஆட் பண்ணி திருப்பியும் அதை வதக்க ஆரம்பிக்கிறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக தான் போடுறேன் நான். தேவை வேணுன்றவங்க அதை போட்டுக்கலாம், தேவை இல்லாதவங்க வேணாம்னு நினைக்கிறவங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அதில் ஆட் பண்ணியிருக்கேன். போட்டு நல்லா வதக்குறேன். ரொம்ப வந்து பொன்முறவில் ஆகக்கூடாது, ஏன்னா அப்போ வந்து நல்ல டேஸ்ட் வராது. கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு 4 தக்காளி பழம், பழுத்த தக்காளி பழத்தை சின்னதாக சாப் பண்ணி வச்சு அந்த தக்காளி பழத்தை வந்து நான் ஆட் பண்ணுறேங்க. நல்லா தக்காளி பழத்தை ஆட் பண்ணி கூட நல்லா வதக்க வைக்கிறேன் நான் அதை. நல்லா அது பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு மூடியில் மூடி வச்சிங்க அப்படின்னா அந்த தக்காளி பழம் வந்து நல்லா வந்து மசிஞ்சிரும். அதனால் வந்து தக்காளி பழத்தை மூடி வச்சுருந்தேன். இப்போ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. நல்லா தண்ணி விட்டு தக்காளி பழம் நல்லா வதங்கி இருக்குது. ஒரு கலரி விட்டுக்கிறேன். இனிமேல் தாங்க பார்க்கணும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடுறேன் நான். மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கவனிச்சிக்கோங்க. இனிமேல் தான் தக்காளி சாதம் பாருங்கள். காஷ்மீர் மஞ்சத்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். காரம் தேவையான அளவு நீங்கள் வந்து மிளகாத்தூள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொன்று சீக்கிரட்டான இன்க்ரீடியன்ட் வந்து நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்னா, இது நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும். அதுதான் வந்து சாம்பார் தூளுங்க. சாம்பார் பவுடர் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த சாம்பார் பவுடர் கொஞ்சோண்டு இதில் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது வரைக்கும் அந்த சாம்பார் பவுடர் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. கொஞ்சோண்டு சாம்பார் பவுடர் போட்டு இதை வந்து நல்லா வதக்குறோம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா திருப்பியும் அதை நீங்கள் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம திறந்துக்கலாம். கூடயே சால்ட் போட்டுருங்க. தேவையான அளவு சால்ட் அதை ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப போட்டுட்டிங்கன்னா கரிச்சிச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு சால்ட் பத்தலைனா கூட கடைசியாக கூட நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதனால் தேவையான அளவு சால்ட் போட்டுருங்க. போட்டு நல்லா கலரி
அதை வந்து ஒரு லிட்டு வச்சு நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா சிம்மில் போட்டு அது நல்லா வதங்க ஆரம்பிச்சிடும். லிட் போடுறோம். லிட்டை ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கியிருக்கு, இந்த சட்னி நல்லா வதங்கியிருக்கு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஏற்கனவே வேக வச்சு ஆற வச்சுருக்கிற சாப்பாட்டை ரைஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் ஆட் பண்ண போகிறோம். அப்படியே சுட சுட போட்டிங்கன்னா சாப்பாடு வந்து குழஞ்சி போயிடும், நல்லாவே இருக்காது உங்களுக்கு. நீங்கள் ஏற்கனவே வெடித்து சாப்பாடு ரெடியான ரைஸை வந்து ஆற வச்சு இதில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த தக்காளி சாதம் சூப்பராக உங்களுக்கு பொல பொலன்னு இருக்கும். பாருங்கள், இப்போ நான் ஆட் பண்ணுறேன். அதில் நான் தேவையான அளவு அதை ஆட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா அந்த சாப்பாடை கொட்டி இந்த டைமில் நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சட்னி ரெடி ஆனதுனால ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆனில் வைக்காதீங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து நீங்கள் கிளறி விட போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக இப்போ கிளறினது உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னொரு சூப்பர் இன்க்ரீடியன்ட் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். அது என்னன்னா எலுமிச்சப்பழம். இது வரைக்கும் யாரும் புழிஞ்சிருக்க மாட்டீங்க. அரை எலுமிச்சப்பழம் இதில் புழிய போகிறோம். எலுமிச்சப்பழம் புழிஞ்சி இந்த தக்காளி சாதத்தை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா அப்படியே கிளறி விட்டுட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கார்னிஷ்க்கு என்ன பண்ணுங்கன்னா கொத்தமல்லியை வந்து நீங்கள் மேலே தூவிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான சுவையான இந்த கொரோனா வைரஸ் பீரியடில் இந்த லாக்டவுன் ஆன இந்த நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கும்போது சிம்பிளான ஒரு ரெசிபிங்க. இந்த சுட சுட சாப்பிட்டு செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். இதை சாப்பிட்டுட்டு இது எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இது கூட முட்டை, ஃபிஷ் ஃப்ரை, உருளைக்கிழங்கு பொரியல் எல்லாமே இது கூட வந்து மேட்ச் ஆவாங்க. ரொம்ப நல்லாவே இருக்கும். சாப்பிடுங்க. சுவையான தக்காளி சாதம் ரெடி. பாருங்கள், கூட ஃபிஷ் ஃப்ரை ஓட எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கறதுக்கு கமகமன்னு இருக்குது. வந்து பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. கூடி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து வஞ்சிரம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அப்போ சாப்பிட்லாம். இப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கூட இந்த வஞ்சிரம் மீனோடு சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா வெரி ஸ்மூத்தி. Thank you friends for watching this. Actually hope this video will be helpful for you. Don't forget to keep social distance. வீட்டுக்குள்ளேயே இருங்க, எங்கேயும் வெளியே போகாதீங்க, சேஃபாக இருங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த கொரோனா வைரஸ்லேருந்து நம்ம இந்தியாவையும் இந்த தமிழ்நாட்டையும் நம்ம பாதுகாப்போம். Thank you for watching.